அடுத்ததாக வந்து இன்றைக்கு வரவு செலவு திட்டம் வந்து வெளியிடப்பட்டது 2026க்கான. அதில் வந்து நிறைய தமிழக மக்களுக்கு வந்து 200 ரூபாய் சம்பளம், தோட்ட தொழிலாளருக்கு 200 ரூபாய் சம்பள உயர்வு என்ற விடயத்தை வந்து அனுபவிதான் இருக்கார். அது ஒரு நல்ல விடயமாக பலரால் பார்க்கப்பட்டாலும் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 200 ரூபா வந்து ஒரு சின்ன தொகையில் இறங்குது. அதை வந்து பெருசாக வந்து இவர்கள் வந்து விளம்பரப்படுத்துகிறார்கள். மற்ற ஒன்றுமுறை விடயம் வந்து இதை வந்து விளம்பரப்படுத்துகிறார்கள்னா, அருணோட சேர்ந்து நிற்கிறவர்கள் வந்து மறு துயிலும் இல்லங்களை வந்து இராணுவத்தை நீக்க போயிடும் என்ற விடயத்தையும் திறந்து விட போயிடும் என்ற விடயத்தையும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்காங்க? இதில் முக்கியமாக தரன் மாவீரர் துயிலம் இல்லங்களை விடணும் என்று சொல்கிற விடயம், இந்த 60 கீழ் எல் தீர்மானத்துக்கு அவர்கள் ஒரு நாடகத்தை ஆட போயினோம். 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவத்தாலும் சுவிஸ் நாட்டினாலும் ஒரு அறிக்கை மிக இறுக்கமாக சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் உடன் நீக்க வேண்டும் என்று அவர்களும் இதைத்தான் கேட்டிருந்தார்கள். இலங்கையை பொறுத்தளவில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் எடுத்துவிட்டு எல்லோருக்கும் சுதந்திரங்களை கொடுக்க வேண்டும் என்றதையும் அங்கே சுட்டிக்காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் 60 தீர்மானம் வந்த போதும் அதிலும் குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை கவுன்சிலிங்காலும் மனித உரிமை பேரவையினுடைய ஆசான்களாலும் இது வரையறுக்கப்பட்டிருந்தது. அதற்கும் இந்த நொடி வரை இவர்கள் எதுவும் செய்தவர்கள் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு காயை நகர்த்தினார்கள். இந்த தீர்மானம் வருவதற்கு முன் நாங்கள் இதை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், இங்கே கண்டுடைப்புகள் பல நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த கண்டுடைப்பில் ஒன்று நீங்கள் இப்படி பாருங்கள். எப்படி என்றால், இந்த மாவீர நாட்கள் வருகின்ற போதும் இந்த மாவீர நாட்களை ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசியிருப்போம். போன வருடங்கள் எல்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருப்போம். இந்த காணொளிகள், இந்த இடங்களில் நடைபெறுகின்ற பிளாக் கோலம் போன்ற விடயங்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு தொகுக்கப்பட்டு நாங்கள் வடகிழக்கு தமிழர்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைக்கின்றோம், நாங்கள் அவர்களோடு ஒன்றாக இருக்கின்றோம் என்று சிங்கள இணையதளங்களும் சிங்கள யூடியூப்பாளர்களும் போராளிகளை கௌரவிக்கின்றது போன்ற வரலாறுகளை பதிவிட்ட டாக்குமெண்டேஷன் எல்லாம் இவர்கள் அனுப்பிய வரலாறுகளும் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் நிரம்பி வழிகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வரவு செலவு திட்டத்தை இதற்குள் கொண்டு வந்து நாங்கள் பார்க்கின்ற போதும் உங்களுடைய இன்றைய முக்கியமான கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் தரன். இந்த வரவு செலவு திட்டம் எப்படி இருக்க போகிறது? இந்த வரவு செலவு திட்டம் இவர்கள் இந்த 1 வருட காலங்களில் எத்தனை தொழிற்சாலைகளை நியமித்து எத்தனை 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் பார்த்தோம் என்றால் அது உங்களுக்கு எல்லோருக்கும் அறிந்தது தான். அப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தோட்ட தொழிலாளிகளுக்காக இவர்கள் ஒரு 200 ரூபாயை தாங்கள் கொடுப்பதாக பல விதிமுறைகளை கொண்டு வந்திருந்தார்கள். அதிலும் 1350 ரூபாய் அவருடைய சம்பளமாக 200 ரூபாய் இவர்கள் கொடுக்கின்றது போன்று 1550 ரூபாயை கொண்டு வருகின்றார்கள். இதில் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்த தேயிலை தொழிற்சாலைகள் இங்கே அரசினால் இது உடைமை பெற்றது கிடையாது. இது தனி நபர்களினுடைய தொழிற்சங்கங்கள் ரீதியாகத்தான் இது நடைபெறுகிறது. எனவே இவர்கள் அதை கொண்டு வர முதல் இவர்கள் அதை தீர்மானங்களாக கொண்டு வர வேண்டும். தீர்மானங்கள் என்றால் ஒரு இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு இலங்கை அரசாங்கமே இப்படியான விடயங்களை செய்ய வேண்டும். அப்போ இதிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது நமக்கு ஒன்று புரிகிறது என்னென்றால், இலங்கை அரசாங்கம் எந்த இடத்திலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி தான் கிடக்கிறது. அதிலும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், உலக தேசம் எங்கும் இந்த ஆண்டு கூட இந்த வரவு செலவு திட்டங்கள் அந்நிய செலாவடிகளை உலக தேசமெங்கும் ஆர்கனைசேஷன் செய்கின்றவர்கள், அதை ஒழுங்குபடுத்துகின்றவர்கள், ஆங்கில வார்த்தை வந்ததற்கு மன்னிக்கவும், அதை ஒழுங்குபடுத்துகின்றவர்கள்
முக்கியமாக என்னென்றால் இந்த வாகன இறக்குமதிகளும் இந்த பெட்ரோல் டீசல் போன்ற விடயங்களில் அந்நிய செலாவளிகள் அதிகமாகிறது. இது எப்படி தாங்கள் அதை இன்னும் குறைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் ஓடிக்கொண்டு திரிகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னவென்றால் இந்த இலங்கையை பொறுத்தளவில் இந்த வாகனங்களை இன்று அவுட்டு விட்டிருக்கின்ற பட்டி சொல்லுவார்கள். இந்த மாடு வளர்க்கின்ற போது அதுக்கு பட்டி இல்லாமல் அதை திறந்து விடுவது போன்று இன்றைக்கு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று வாகனங்களை இறக்குமதி செய்து அதற்கு அந்நிய செலாவடியை செலவழித்து அதற்கு பிறகு அதற்கு பெட்ரோல் டீசல்களை அதற்கு கொள்வனவு செய்து இந்த நாடு இதே பாலத்தில் தான் இருக்க போகுது. இருக்கின்ற வாகனங்களை நாங்கள் எடுத்தாலும் உலகத்தில் அதுக்கேற்றது போன்று எடுக்க வேண்டும். அந்நிய செலாவளியை செலவழிக்க முடியாத அளவு இன்று பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2026 பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் உலக தேசம் எங்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆகிறது. அதே போன்று இருக்கின்ற வாகனங்களும் எல்லாம் கொண்டு போய் ஒரு இதுக்குள்ளும் போட்டு விடுறார்கள், அழித்தும் விடுகின்றார்கள். இது ஒரு புறம் நடக்கிறது உலக தேசம் எங்கும். அப்ப இலங்கை எந்த இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அதே இருக்கத்தான் போகிறது. இதே இராணுவத்திற்கு அதே செலவு செய்ய போகின்றார்கள். இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க போகின்றார்கள். இராணுவத்துக்கு மருத்துவத்துக்காக செலவழிக்க போகின்றார்கள். இராணுவத்துக்கு குவார்டர்ஸுக்காக செலவழிக்க போகின்றார்கள். அவருடைய வைத்தியசாலைகளை பராமரிக்கிறதுக்காக செலவழிக்க போகின்றார்கள். இதற்குள் தான் இந்த நாடு நிற்கப் போகின்றது. இந்த இராணுவத்தில் இருக்கின்ற இராணுவத்தினர்களை வீட்டுக்கு அனுப்பி அல்லது இருக்கின்ற நிலப்பரப்புகளில் ஒரு விவசாயம் செய்வதற்கு இவர்கள் நிறுத்தப் போறது கிடையாது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது ஈழத்தமிழன் மீண்டும் அவர்களுக்கு நல்ல சுட சுட ஊரிலிருந்து பிடுங்குகின்ற அந்த தேங்காயில் வருகின்ற எண்ணெய் எடுத்து உடனே பிழிந்து உடனே எண்ணெயாக்கி மண்டையில் வைத்து ஈழத்தமிழன் மண்டையில் நல்லா தேய்ப்பி. இப்போ உங்களுக்கு தெரியும் என்னவென்றால் ஒரு பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது அந்த பொருளாதாரம் சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அப்ப இலங்கையில் 74% கொண்ட சிங்கள மக்களினுடைய மாவட்டங்களில் சில 2 பெரும் மாவட்டங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது நாங்கள் கடந்த காலங்களும் அதை பற்றி பேசியிருப்போம். அப்ப அந்த செலவாணிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எங்கள் மண்ணில் இந்த வடக்கு கிழக்கே பொறுத்தளவில் மீண்டும் இந்த மட்டையில் ஊறிய குட்டைகள் போன்றுதான் இங்கே இருக்க போகின்றது. இதில் ஒரு மாற்று கருத்தும் அல்ல. இங்கே இந்த இந்த ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அலங்கரித்து வைத்திருக்கின்ற இந்த அனாதை கூட்டம், கல்வி அறிவுற்ற அனாதை கூட்டமும் அரசியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்று தெரியாத அனாதை கூட்டங்களும் பொருளாதாரத்தை ஈழத்தமிழர்கள் எப்படி சுமந்து நிற்க வேண்டும் என்று புரியாத இந்த அனாதை கூட்டங்களும் மீண்டும் மீண்டும் தங்களையே குலைத்து தங்களினுடைய இனத்தையே வசைபாடி தாங்களே இப்படியே அழிந்து போகின்றார்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழியும் காட்டாமல் அந்த அனுராலை வந்து இங்கே விழுங்கி செல்ல போகிறது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்ய போகின்றோம், புரிய போகின்றோம் என்றால் அரசியல் கருத்தரங்குகளை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கிழமையில் ஒரு நாளேனும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் அரசியல் கருத்தரங்குகளை ஒவ்வொரு பட்டதாரிகளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கிழமைக்கு ஒரு நாளாக இருந்தாலும் கல்வி தகமையுள்ள ஆசிரிய பெருமக்கள் இந்த இளையோர்களுக்கு கல்விகளை ஊட்ட வேண்டும். பொருளாதாரம் என்பது என்ன? எமது பொருளாதாரம், இலங்கையின் வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைய அரசாங்கம் ஒரு 200 ரூபாயை காட்டி தன்னை இன்று அடுத்த கட்டம் படங்காட்டுகின்றார்கள். எப்படி படங்காட்டுகின்றார்கள் என்றால் நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று. இலங்கையை பொறுத்தளவில் ஒரு முதுகெலும்பாக நின்று இத்தனை ஆண்டுகளும் இந்த இலங்கையை கட்டி எழுப்பிய அந்த மக்களினுடைய இரத்தங்களை குடிக்கின்ற இந்த அட்டை பூச்சிக்களாகவே இலங்கையும் இருக்கிறது, இலங்கை நாடாளுமன்றமும் இருக்கிறது. அந்த தொழில் சார்ந்தவர்களின் அந்த உரிமையாளர்களும் அப்படியே இருக்கின்றார்கள்.
அப்ப இதற்குள் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்ற போது எமக்கு தெரிகிறது அரசாங்கம் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் யுகங்களை உருவாக்க முடியாத அளவிற்கு தத்தளித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சரி செய்ய வேண்டிய இடங்கள் இங்கே இருக்கிறது. சும்மா இருந்து கொண்டு யூனிஃபார்மை போட்டுட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு போனால் அந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த இடத்தில் தான் ஈழத்தமிழன் தன்னை விழித்து கொண்டு எங்களினுடைய சகோதரர் கந்தையா பாஸ்கரம் போன்றவர்கள் எடுக்கின்ற இந்த நல்ல நல்ல முயற்சிகளை தூக்கி நிறுத்துங்கள் என்பதற்காக சொல்லியிருப்போம். அப்ப இவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் என்பது நாங்களும் நினைத்தோம் என்னவென்றால், நாங்களும் களமுனையில் நின்று வந்த நாங்கள் இந்த மக்கள் இந்த அரசியலிலும் நல்ல ஆற்றல்களோடு இருப்பார்கள். தமிழ்ச்செல்வண்ணா அவர்களை கண்ணால் கண்டவர்கள், போராளிகளை கண்ணால் கண்டவர்கள், அதே மண்ணில் இருந்து கொண்டு வந்தவர்கள், அதே தலைவரோடு வந்திருந்தவர்கள் என்றால் பார்த்தால் இங்கே ஒன்று மட்டும் தெரியும், தேசிய தலைவர் அவர்களினுடைய நிழல் படமும் மாவீரர்களுடைய நாட்களும். இந்த 3 நாள், ஒன்று முள்ளிவாய்க்கால் 17ஆம் தேதி நாளை 18ஆக வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு நாள். இன்னும் ஒன்று இந்த மாவீர நாள், இன்னும் ஒன்று அண்ணாவினுடைய நாள், இன்னும் ஒன்று இந்த இப்படி என்ற நாட்கள் தமிழுக்காக ஏதாவது என்று இருக்கும். இதைத்தான் இவர்கள் கொண்டு வந்து சுமப்பார்கள். இந்த இனம் நாங்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும், இன்றைக்கு இலங்கையில் இந்த காட்டுகின்ற அனுரா அரசு காட்டுகின்ற இந்த 2026 வரவு செலவு திட்டத்தை பற்றி இவர்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்க போறது கிடையாது. அப்ப இதற்குள் நாங்கள் முக்கியமாக பார்க்கிறது தரன் என்னவென்றால், எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் நகர்த்துகின்ற காய்களை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதலாவது காய் வரவு செலவு திட்டத்துக்குள் கொண்டு வந்து அந்த தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு சம்பளம் உயர்த்தியது போன்ற மாயையை 200 ரூபாயால் காட்டிவிட்டு ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், மாவீரர் துயிலம் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்றுகிறோம் என்று. எங்களுடைய சொந்த மண்ணில் இருக்கின்ற மாவீர துயிலமில்லத்துக்குள் வந்து குடிபுகுந்த நீங்கள், உலக தேசம் சொல்லியும் இன்னும் வெளியேறாமல் இருக்கின்ற நீங்கள், இந்த வரவு செலவு திட்டம் வருகின்ற போது இது யாருக்கு போனஸாக கொடுக்கின்றீர்கள்? அப்ப 4 சிவத்துக்குள் அரசியலை சிந்திப்பவர்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி கொண்டுதான் தெரிய போகின்றார்கள். ஆனால் நாங்கள் 4 சிவத்தை தாண்டி மக்களினுடைய அரசியலும் அவர்களுடைய நிரந்தர உரிமைக்காக நாங்கள் நிற்பவர்கள். அதனால்தான் இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் தரன் போன்ற பிள்ளைகள் வேலைக்கு போய் வந்தும் இருக்கின்ற பிரச்சனைகளை முடித்துவிட்டும் தூங்க வேண்டிய நேரத்திலும் இந்த கருத்தரங்குகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம், இந்த பொருளாதாரங்களை பற்றியும். ஆனால் இது எந்த ஒரு முயற்சியும் இங்கே நடைபெற போறது கிடையாது. இந்த நாடு அப்படியே தான் கடனில் இருக்க போகிறது. இங்கே இவர்கள் 200 ரூபா கொடுப்பதால் அந்த மக்களுக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்க போறவர்கள் இல்லை. இங்கேயும் வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களுக்காக மாவீரர் துயிலம் இல்லங்களை விட்டு செல்லுவதால் இவர்கள் எந்த யுகங்களையும் இங்கே முன்னின்று செய்ய போறார்கள். இவர்களுக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை இங்கே தடைச்சட்டம். இங்கே பயங்கரவாத தடைச்சட்டத்தை உலக தேசம் அங்கீகரித்தும் இவ்வளவுக்கு இறுக்கமாக அவர்களுக்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு சில உள்ளால் நிகழ்த்தப்பட்டாலும் அதற்கு கூட மரியாதை கொடுக்காமல் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் எம்முடைய சுதந்திரம், அது எத்தனை பேருக்கு இது புரியுது என்று தெரியல. இன்னும் நீங்கள் இந்த 2027 இந்த பொறிமுறை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வருவதற்கு முதல் இந்த அண்ணா உருத்ரகுமார் போன்றவர்கள் எதற்காக இந்த பெயரை வைத்துக்கொண்டு இந்த அமைப்பையெல்லாம் உருவாக்கி எங்கள் மக்களை ஏமாற்றினார்களோ அதையெல்லாம் துடைத்து எறிய வேண்டுமென்றால் உடனே அது என்ன பொருளுக்காக நீங்கள் வைத்தீர்களோ அந்த பெயரை செய்து முடியுங்கள். அது அப்போது உங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் இளைய சமூகத்திற்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று. இந்த போராட்டம் பொங்கு தமிழ் செய்கின்ற பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை சகோதரர்களே. ஆனால் தயவு செய்து அறிவார்ந்த சமூகமாக உங்களை மாற்றுங்கள். இல்லையே உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய சொந்த பூமி இல்லாமல் போ. நாங்கள் இறந்தவர்கள், 17ஆம் தேதி எங்கள் நண்பர்களோடு நாங்கள் இறந்தவர்கள்.
மிகுதி இந்த நண்பர்கள், இந்த மடிந்தவர்கள் இரவு பகலாக தான் இயலாத கால்களோடும் இந்த உலகத்தை வலம் வந்த தமிழ்ச்செல்வண்ணா போன்றவர்களுடைய அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் தரணவர்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது இதை மீள் பதிவு செய்வார். அதையும் கேட்டு உங்களுக்குள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விடயம் என்ன வந்து இப்போ அண்மையில் வந்து கூடுதலாக வந்து திருப்பியும் வந்து அடிசப்படும் காத்தாங்குடி படுகொலை